முழு ஆண்டு தேர்வு முடிந்து நிம்மதி பெருமூச்சு விடும் குழந்தைகள் கோடை காலத்தை நிம்மதியாக கழிக்க வேண்டியதும் அவசியம். கடும் வெப்பத்தினால் ஏற்படும் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடை காலம் என்றாலே குழந்தைகளுக்கு எப்போதும் உற்சாகம்தான். உற்சாக மிகுதியில் எந்நேரமும் வெயிலில் விளையாடும் இவர்களுக்கு சரும நோய், சிக்கன்குனியா, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை, அம்மை நோய் போன்ற பல்வேறு நோய்கள் வர வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இது எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். கோடை வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் வெளியே செல்ல வேணாம். ஏதாவது ஷெல்டருக்குள்ளே உட்காந்து வேலை பாருங்கள். விளையாடக்கூடிய இன்டோர் கேமாக விளையாடுங்க. கோடை வெப்பம் தணிஞ்ச பிறகு மாலை நேரங்களில் நீங்கள் கிரவுண்டில் போய் விளையாடுங்க. போதுமான தண்ணீர் அருந்தாவிடில் சிறுநீரகம் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கும் மருத்துவர்கள், நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள், மோர், இளநீர் போன்ற இயற்கை பானங்களை பருகுவது மூலம் இழந்த நீர்ச்சத்தை மீட்டெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். பாட்டிலில் விற்கிற நீர் தான் சுகாதாரம் என்று தவறான எண்ணம். சுகாதாரமும் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்க தண்ணியவே நன்றாக கொதிக்க வச்சு வடிகட்டினாலே நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய நோய்களில் வயிற்றுப்போக்கு நோய், மஞ்சக்காமலை நோய், டைஃபாய்டு நோயெல்லாம் தவிர்த்தலாம். அது சரும நோய் சொன்னக்கூட தடுக்கிறதுக்கு தண்ணீர் அளவு நிறைய குடிக்கணும். வேர்வை எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே வருதோ அந்த அளவுக்கு தண்ணீர் நீங்கள் குடிக்கணும். வெளியூர் பயணம், விளையாட்டு என எந்நேரமும் குதூகலத்துடன் இருக்கும் குழந்தைகளின் உடல் நலத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை தற்காத்துக் கொள்வதற்கு உணவு முறைகளில் மாற்றம் செய்தும் வெயில் காலங்களில் வெளியில் அனுப்புவதை தவிர்த்தால் மட்டுமே குழந்தைகளில் ஏற்படும் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.